ஆத்ம நமஸ்தே. பூர்வ ஜென்ம பாவங்கள்லேருந்து வெளியில வரணுமா? எதிரிகள் தொல்லையிலேருந்து குறையணுமா? அப்போ இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கங்க. அனுஷம். அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி சனி பகவான். பொதுவாக விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான். அனுஷ நட்சத்திரத்தோட அதிதேவதை லட்சுமி தேவி. இந்த நட்சத்திரம் ஆகாயத்துல ஒரு குடை போல காட்சி தரக்கூடிய நட்சத்திரம். பொதுவாக அனுஷ நட்சத்திரத்துல திருமணம், கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யலாம். அதே போல இது செவ்வாயோட வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஆயுதம் பயில ஆயுதத்தை பிரயோகம் பண்றதுக்கும் உகந்த நட்சத்திரமா இருக்கு. அதாவது குழந்தைங்க வந்து சிலம்பம், வில்வித்தை போன்ற இந்த மாதிரியான கிளாஸஸ்ல சேர்றதுக்கு இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அடைய விரும்புறவங்க இந்த நட்சத்திரம் வர்ற நாள்ல விரதம் இருந்து மாலை நேரத்துல சிவாலயங்களுக்கு சென்று அங்குள்ள பைரவரை சிறப்பு வழிபாடுகள் செய்யறது மூலியமா அவங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதுபோல அனுஷ நட்சத்திரம் வர்ற நாள்ல திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பரை வழிபட்டால் பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகும், ஆயுள் விருத்தியாகும், எதிரிகள் தொல்லை குறையும். நன்றி. ஆத்ம நமஸ்தே.